விண்ட் லோடு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ எர்த்குவேக் லோடு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி நம்ம டெஃபினேஷனில் இங்கே கிரியேட் பண்ணமோ அதே மாதிரி விண்ட் லோடுக்கும் நம்ம டெஃபினேஷன்ஸை கிரியேட் பண்ணணும். ஸோ விண்ட் டெஃபினேஷனில் கிளிக் பண்ணிட்டு இங்கே நம்ம ஆட் கொடுத்துக்கிறணும். இங்கே நேம் கேட்கும். ஸோ நேம் கொடுத்துக்கலாம். ஸோ நேம் கொடுத்ததும் இப்போ இதில் கிளிக் பண்ணி நம்ம ஆட் கொடுக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டம் அப்படின்னு சொல்லி இருக்கும். இங்கனக்குள்ள இதில் இன்டென்சிட்டி ஹைட் ஒவ்வொரு ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம விண்டு ப்ரெஷரை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இங்கே கேட்கும். அது கீழே பார்த்தீங்கன்னா கால்குலேட் அஸ் பர் ASCE 7 இந்த மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ASCE மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் சொசைட்டி ஆஃப் சிவில் இன்ஜினியர்ஸ். ஸோ இது வந்து இந்தியன் கோட் கிடையாது, இது அமெரிக்கன் கோட். ஸோ ஐஎஸ் கோட் படி நம்ம எப்படி டிசைன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஎஸ் கோடில் நம்ம விண்டு ப்ரெஷரை கால்குலேட் பண்ணி அதை வந்து நம்ம இங்கே கொடுத்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதை எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா IS 875 பார்ட் 3ல பேஜ் நம்பர் 5ல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபார்முலா இருக்கும். இது வந்து 3rd எடிஷன். நீங்கள் 3rd எடிஷனை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ 3rd எடிஷனில் இந்த மாதிரி டிசைன் விண்ட் ஸ்பீட் அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு ஃபார்முலா இருக்கும். VZ = VB K1 K2 K3 K4 அப்படின்னு சொல்லி 4 ஃபேக்டர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே VBன்றது என்னன்னா விண்டு ஸ்பீட். ஸோ விண்டு ஸ்பீடை எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே விண்டு மேப் கொடுத்துருப்பாங்க பேஜ் நம்பர் 6ல். ஸோ அதில் தமிழ்நாட்டில் என்ன விண்டு நம்ம லொக்கேஷனில் என்ன விண்டு ஸ்பீட் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட்டாக இருக்குது. ஸோ ஒயிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 39 மீட்டர்/செகண்ட். ஸோ இப்போ நம்மளுக்கு VB 39 மீட்டர்/செகண்ட்றது தெரியும். ஸோ இப்போ K1 K2 K3 K4 நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஸோ இப்போ ரிஸ்க் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இது வந்து K1. ஸோ K1க்கு ஆல் ஜென்ரல் பில்டிங்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர்ஸில் ஃபார் 39 மீட்டர்/செகண்ட் விண்டு ஸ்பீடுக்கு பார்த்தீங்கன்னா 1 அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ K1 வந்து 1. அப்படியே கீழே வந்தால் பேஜ் நம்பர் 8ல் இங்கே K2 கொடுத்துருப்பாங்க. ஸோ K2க்கு பார்த்தீங்கன்னா டெர்ரெயின் கேட்டகரி அப்படின்னு சொல்லி 4 கேட்டகரி இருக்கும். ஸோ இந்த 4 கேட்டகரி என்ன அப்படின்றத இப்போ பார்த்துடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா IS 875 இது வந்து செகண்ட் ரிவிஷனில் இப்போ நான் இருக்கேன். ஸோ இதில் வந்து கேட்டகரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து அந்த கேட்டகரி கொடுத்துருக்க பேஜ் வந்து மிஸ் ஆகுது. ஸோ அதனால நான் இதில் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டெர்ரெயின் கேட்டகரியை 4ஆக டிவைட் பண்ணுறாங்க. எதை பொறுத்து அப்படின்னா அந்த சைட்டில் உள்ள அப்ஸ்ட்ரக்ஷன் இந்த அப்ஸ்ட்ரக்ட் பண்ணுற அந்த அப்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்து 4 கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. ஸோ இதில் கேட்டகரி 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்போஸ்டு ஓப்பன் டெர்ரெயின் வித் ஃபியூ ஆர் நோ அப்ஸ்ட்ரக்ஷன். நோ அப்ஸ்ட்ரக்ஷன் எந்த அப்ஸ்ட்ரக்ஷனும் இல்லைன்னா அது வந்து கேட்டகரி 1 அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைன்னா the structure is less than any object surrounding the structure is less than 1.5 மீட்டர் இருந்துச்சுன்னா அது வந்து கேட்டகரி 1ல வரும். 1.5 to 10 மீட்டர்ல இருந்துச்சுன்னா அது கேட்டகரி 2ல வரும். அதே மாதிரி கேட்டகரி 3க்கு பார்த்தீங்கன்னா ஸோ அப் டு 10 மீட்டர் ஹைட் வரைக்கும் அப்ஸ்ட்ரக்ஷன் இருந்துச்சுன்னா அது கேட்டகரி 3ல வருது. ஸோ கேட்டகரி 4ல பார்த்தீங்கன்னா ஹை க்ளோஸ்லி ஸ்பேஸ்டு அப்ஸ்ட்ரக்ஷன். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப கன்ஜஸ்டட் பிளேசஸ் எல்லாமே, அதாவது சிட்டிஸில் இருக்க சில பிளேசஸ் எல்லாமே கேட்டகரி 4ல தான் வரும். ஸோ இப்போ நம்ம கேட்டகரி 2 எடுத்துக்கலாம். ஸோ கேட்டகரி 2க்கு K2 வேல்யூ என்ன அப்படின்றத இப்போ கால்குலேட் பண்ணலாம். ஸோ டெர்ரெயின் கேட்டகரி 2க்கு நம்மளோட பில்டிங் ஹைட் பார்த்தீங்கன்னா 9.7 வருது. ஸோ 9.7க்கு இங்கே பார்த்தீங்கன்னா K2 வேல்யூ 1 தான் இருக்குது. ஸோ இப்போ K3 பார்த்துடலாம். ஸோ K3 பார்த்தீங்கன்னா இங்கே the effect of topography shall be significant at the site when the upward slope is more than about 3 degree and below that the value of K3 may be taken to equal to 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ தீட்டா வந்து less than 3 இருந்துச்சுன்னா K3 வேல்யூ 1. அதே மாதிரி 3ஐ விட அதிகமாக இருந்துச்சுன்னா 1ல இருந்து 1.36. ஸோ நம்மளுக்கு வந்து இங்கே 1 தான். ஸோ K3 வேல்யூ 1 தான். இப்போ K4 எப்படி பார்க்கலாம் அப்படின்னா இங்கனக்குள்ள இம்பார்ட்டன்ஸ் ஃபேக்டர் ஃபார் சைக்ளோனிக் ரீஜியன் K4 அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஆல் அதர் ஸ்ட்ரக்சருக்கு K4 வந்து 1, இண்டஸ்ட்ரியல் ஸ்ட்ரக்சருக்கு 1.15. இங்கே முக்கியமான ஸ்ட்ரக்சர்ஸ் லைக் ஹாஸ்பிட்டல், ஸ்கூல்ஸ், சைக்ளோன் ஷெல்டர்ஸ்,
ஸோ இதுக்கு எல்லாமே 1.3 வரும். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல் அதர் பில்டிங்ஸ் இதில் தான் ரெசிடென்ஷியல் பில்டிங்ஸ் எல்லாம் லை ஆகும். ஸோ நம்மளுக்கு 1 தான். ஸோ K1, K2, K3, K4 நாலோட வேல்யூவும் நம்மளுக்கு 1 தான். ஸோ இதை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆன்சர் வரும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிசைன் விண்ட் ஸ்பீட் ஃபார்ம்லாம் நம்ம பார்த்தது தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா விபி நம்ம பார்த்தோம். ஸோ விபி நம்ம மேப்பில் பார்த்தோம், விச் இஸ் 39 மீட்டர் per செகண்ட். K1, K2, K3, K4 நாலுமே நம்மளுக்கு மல்டிப்ளைட் பை 1 தான். ஸோ அதனால நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சரு 39 மீட்டர் per செகண்ட்ல தான் கிடைக்கும். இப்போ விண்டு ப்ரெஷர் எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ பேஜ் நம்பர் 9ல் வந்தீங்கன்னா இங்கே விண்டு ப்ரெஷருக்கு ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க. அதாவது PZ = 0.6 VZ ஸ்கொயர். ஸோ VZன்றது என்னன்னா நம்ம முன்னாடி கால்குலேட் பண்ணி வச்சிருக்கிறது தான் டிசைன் விண்டு ஸ்பீட். ஸோ டிசைன் விண்டு ஸ்பீடை நம்ம இங்கே கொடுக்கும்போது மீட்டர் per செகண்ட்ல கொடுக்கணும். நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் விண்டு ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா நியூட்டன் per மீட்டர் ஸ்கொயர்ல நம்மளுக்கு கிடைக்கும். நீங்க எந்த யூனிட் கன்வர்ஷனும் பண்ண தேவையில்ல. இங்க இருக்க மீட்டர் per செகண்ட் அப்படியே டைரக்டா கொடுத்தாலே போதும். ஸோ நம்மளுக்கு கொடுத்தா என்ன வருது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா VZன்ற இடத்துல 39 அப்படின்னு சொல்லி கொடுத்தா 39 ஸ்கொயர் மல்டிப்ளைட் பை 0.6 நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சரு 912.6 டன் per மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி கிடைக்குது. ஸோ இதுக்கப்புறம் டிசைன் விண்டு ப்ரெஷரை எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்றதுக்கு இங்கே டிசைன் விண்டு ப்ரெஷருக்கு ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க. இதில் பிடி இதுதான் டிசைன் விண்டு ப்ரெஷர். ஸோ டிசைன் விண்டு ப்ரெஷருக்கு கேடி, கேஏ, கேசி இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணிட்டு நம்ம பிஇசட்டோட மல்டிப்ளை பண்ணணும். ஸோ பிஇசட் வந்து நம்ம முன்னாடி கண்டுபிடிச்சது தான். ஸோ அதே மாதிரி 0.7 பிஇசட். ஸோ இந்த ரெண்டு வேல்யூவில் எது மேக்ஸிமம் வேல்யூ வருதோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கேடி, கேஏ, கேசி அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா விண்டு டைரக்ஷனாலிட்டி ஃபேக்டர் கேடி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுலேயே நம்மளுக்கு இங்கே கொடுத்துருப்பாங்க ஃபார் பில்டிங்ஸ், சாலிட் சைன்ஸ், ஓப்பன் சைன்ஸ், lattice frameworks and trusted towers. ஸோ இதுக்கு எல்லாமே a factor of 0.9 may be used on the design wind pressure அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு 0.9 தான். ஃபார் சர்க்குலர் 1 யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு K4 வந்து 0.9. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏரியா ஆவரேஜிங் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதுதான் கேஏ. ஸோ கேஏ கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரிபியூட்டரி ஏரியா வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ ட்ரிபியூட்டரி ஏரியா அப்படின்னா ஒன்றும் இல்லை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பில்டிங்கோட ஹைட் வந்து 9.75. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரேம் இருக்கும். ஒவ்வொரு ஃப்ரேமோட லென்த் வந்து நம்ம இப்போ மார்க் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இதில் மினிமம் லென்த் எதுவோ அதை எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து 3.3 அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த 3.3 மல்டிப்ளைடு பை இந்த ஹைட் 9.75, அதாவது கிரவுண்ட் லெவல்ல இருந்து டாப் வரைக்கும் உள்ள ஹைட் 9.75ஆல நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து 32 பாயிண்ட் சம்திங் கிடைக்கும். ஸோ 32 பாயிண்ட் சம்திங் அது பார்த்தீங்கன்னா 0.9க்கும் 0.8க்கும் இடையில வரும். ஸோ 32ன்றது 100 விட 25க்கு ரொம்ப க்ளோஸ். ஸோ நம்ம 0.9 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஸோ நம்மளுக்கு கேஏ 0.9 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கேடி வந்து 0.9ன்னு பார்த்தாச்சு, கேஏ 0.9ன்னு பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது கேசி. ஸோ கேசி வேல்யூ எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். காம்பினேஷன் ஃபேக்டர். ஸோ கேசி வேல்யூ வந்து பேஜ் நம்பர் 16ல இங்கே கொடுத்துருப்பாங்க. So Kc is equal to 0.9 may be used over the building envelope when roof is subjected to pressure and internal pressure is suction and vice versa அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் நம்ம கேசி வந்து 0.9 அப்படின்னு சொல்லி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா கேடி வந்து நம்ம பார்த்தோம் 0.9, கேபி வந்து பார்த்தோம் 0.9, கேஏ 0.9 மல்டிப்ளைட் பை பிஇசட் வேல்யூவை நம்ம கொடுத்தா நம்மளுக்கு பிடியோட வேல்யூ கிடைக்கும். அதுதான் 665.29 நியூட்டன் per மீட்டர் ஸ்கொயர். இதை வந்து கிலோமீட்டருக்கு மாற்றும் போது 1000ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 0.665 கிலோமீட்டர் per மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஏன்னா நம்ம இன்புட்ல கொடுக்கும்போது கிலோமீட்டர் per மீட்டர் ஸ்கொயர்ல தான் கொடுக்கணும். ஸோ அதே மாதிரி 0.7 பிசெட் வேல்யூவும் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அது பார்த்தீங்கன்னா 638.82 நியூட்டன் per mm ஸ்கொயர். அதை கிலோமீட்டர் கன்வெர்ட் பண்ணால் 0.639 கிலோமீட்டர் per மீட்டர் ஸ்கொயர். ஸோ இது ரெண்டுல மேக்ஸிமம் வேல்யூ எதுவோ அதை தான் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இது ரெண்டுல மேக்ஸிமம் வேல்யூ இதுதான். ஸோ 0.665 கிலோமீட்டர் மீட்டர் ஸ்கொயர். ஸோ இதை வந்து நம்ம ஸ்டாரில் இன்புட்டாக கொடுக்கலாம். ஸோ இப்போ நம்ம டைப் பண்ணியிருக்க நேமில்
கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணதும் இங்கே ஃபஸ்ட்டு ஹைட்டை கொடுத்துக்கலாம். ஸோ ஹைட் வந்து நம்ம 10 மீட்டருக்கு பார்த்தோம். ஸோ 10 கொடுத்துக்கலாம். இன்டென்சிட்டி 0.665. இன்டென்சிட்டி கொடுத்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரக்சர் வந்து 9.75 மீட்டர் தான். அதனால ஒரு இன்டர்வல் தான் நம்ம எடுத்திருக்கோம். அதாவது 10 மீட்டர் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கோம். இதே பெரிய ஸ்ட்ரக்சர் அப்படின்னா 30 மீட்டர் அந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம இன்டர்வலாக பிரிச்சுக்கலாம். அதாவது 10 மீட்டருக்கு எவ்வளோ ஹைட்டு, 15, 20 இந்த மாதிரி நம்ம பிரித்து அதுக்கு எந்தெந்த இன்டென்சிட்டி வருது அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ இன்டென்சிட்டி கொடுத்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே எக்ஸ்போசர் ஃபேக்டர் சொல்லி கேட்கும். ஸோ இதில் 1 கொடுத்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறத கிளிக் பண்ணி ஸோ அசைன் டு வியூ கொடுத்து அசைன் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம டெஃபினிஷன் பார்ட் முடிஞ்சு. இதுக்கப்புறம் நம்ம லோட் கேசஸை கிரியேட் பண்ணலாம். ஸோ கிரியேட் பண்ணும்போது இங்கே விண்டை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ வின்லோட் இன் எக்ஸ் டைரக்ஷன். ஸோ அதே மாதிரி வின்லோட் இன் இசட் டைரக்ஷன் கொடுத்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம நேம் கொடுத்துட்டோம். ஸோ அதுக்கப்புறம் ஸோ இப்போ வின்லோட் எக்ஸில் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ வின்லோடில் போயிட்டு இங்கே எக்ஸ் டைரக்ஷனை செலக்ட் பண்ணிட்டு வின்வேர்ட் ஃபேஸ் தான் நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ ஃபேக்டரில் 1 கொடுத்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் வேணும்னா -1 கொடுத்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இது வின்லோட் எக்ஸ் டைரக்ஷன், இது வின்லோட் -x டைரக்ஷன். இது நம்ம சைட் கண்டிஷனை பொறுத்து இதை நம்ம கொடுத்துக்கலாம். சப்போஸ் இந்த சைடில் ஏதாச்சும் பில்டிங் இருந்துச்சுன்னா அந்த சைடு நம்ம கொடுக்க தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி கொடுத்தாச்சு. அதே மாதிரி வின்லோட் இசட்டுக்கு நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ வின்லோடில் இப்போ இசட் டைரக்ஷன் கொடுத்துட்டு இதே மாதிரி -1. ஸோ இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம ஒய் ரேஞ்ச் கொடுக்கறதுனா கொடுத்துக்கலாம். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் லெவலுக்கு கீழே நம்மளுக்கு விண்டு ஆக்ட் ஆகாது. ஸோ அதனால செலக்ட் பண்ணி நம்ம இதில் ஒய் ரேஞ்சாக கொடுத்துக்கலாம். ஸோ ஒய் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் 1.5 இருந்து அப் டு 11.25. ஸோ அதே மாதிரி இதையும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒய் ரேஞ்சை மாற்றிக்கலாம். ஸோ தேங்க்யூ கைஸ்.